உலகெங்கும் வாழும் அம்மன் ஆன்மீகம் தமிழ் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனல் பண்ணி தான் இருக்கோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு சுக்கிர பெயர்ச்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சுக்கிர பகவான் மேஷ ராசிக்கு வருகின்ற மே மாதம் 31 பெயர்ச்சி ஆக போகிறாரு. அவர் அடுத்த 30 நாட்கள், அதாவது ஜூன் மாதம் 30 வரைக்கும் அங்க இருந்து அனைத்து ராசி என்பவர்களுக்கும் யோக பலனை கொடுக்க போறாரா, இல்ல வேற ஏதாவது கெட்ட விஷயங்கள் ஏதாவது நடக்க போதான்னு டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்தீங்கன்னா சுகபோக வாழ்க்கைக்கு அதிபதி ஆவார். அதனாலதான் பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தை நம்ம பார்க்கும்போது சுக்கிரன் நல்ல பலமா இருக்கு அப்படின்னா திருமண யோகம், அதே போல வீடு வண்டி வாகன யோகம், அது மட்டும் இல்லாம அனைத்து விதமான சந்தோஷங்களை கொடுக்கக்கூடியவர் இந்த சுக்கிர பகவான். அது மட்டும் இல்லாம உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுக்கக்கூடியவர் இந்த சுக்கிர பகவான் தான். அதனாலதான் ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் பலமா இருக்கான்னு பார்ப்போம். அந்த மாதிரி கோச்சாரத்துல அவர் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசியில 12 ராசிகளுக்கும் பலனை கொடுக்க போறார். அந்த பலனை தான், அந்த பயிற்சி பலனை தான் இந்த வீடியோல டீட்டெயில்டா நம்ம பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் என்ன மாதிரி பலனை கொடுக்க போகுதுன்னு டீட்டெயிலா பார்க்கலாம். விருச்சிக ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் விசாகம், அனுஷம், கேட்டை நட்சத்திரம் அன்பர்கள். இந்த விருச்சிக ராசி அப்படின்னு சொன்னாவே ஒரு மிகப்பெரிய மற்றவர்களுக்கு இல்லாத ஒரு இயல்புகள் இந்த விருச்சிக ராசி என்பது. அது படிக்கிறதுல இருந்து சரி, வேலை பார்க்கறதுல இருந்து சரி, தொழில் செய்யக்கூடாதுனாலும் சரி, எந்த ஒரு விஷயத்தினாலும் ஒரு தனித்துவம் படைத்தவர்கள் இந்த விருச்சிக ராசி. அந்த தனித்துவம் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சு அந்த நோக்கி உங்க வாழ்க்கையை பயணம் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி உறுதியா உண்டு. அது என்னன்னா சார் தெரியல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில தான் இந்த விருச்சிக ராசி என்பதெல்லாம் இருக்கீங்க. காரணம் கேட்டீங்கன்னா கடந்த காலகட்டத்துல அர்த்தாஷ்டம சனியில் அதிகமாக பாதிக்கப்பட்டவர்கள் இந்த விருச்சிக ராசி என்பர்கள். இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த சுக்கிர பகவான் 6ஆம் இடத்துல வரார். இந்த 6ஆம் இடம் சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா உபஜயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த உபஜயஸ்தானத்துல ஒரு கிரகம் வரும்போது கண்டிப்பா வெற்றியை கொடுக்கும். பாவ கிரகம் வந்தாவே வெற்றியை கொடுக்கும்னு சொல்லுது ஜோதிட சாஸ்திரம். அப்ப சுப கிரகம் வரும்போது எப்படி இருக்கும்? கண்டிப்பா இயல்பை விட அதிகப்படியான வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சுக்கிர பகவான் கொடுப்பாரு. இதுல என்ன சார் பிளஸ் அப்படின்னு கேட்டா, முதல்ல இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு மே மாசம் 31 வராரு, ஜூன் மாசம் 30 வரைக்கும் இருப்பாரு. இந்த ஒரு மாசத்துல வேலை செய்யக்கூடிய நபர்கள் பாத்தீங்கன்னா அதிகமான வேலை வாய்ப்புகளை தேடக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சுக்கிர பகவான் கொடுப்பாரு. சார் வேலையில நல்லபடியா இருந்து சார், திடீர்னு ஒருத்தர் வந்தாரு, என்ன வேலையை விட்டு தூக்கிட்டார், கம்பெனியை மூடிட்டாங்க, அதனால வேலை போயிடுச்சு. இல்ல நான் படிச்சு முடிச்சு வேலை தேடிட்டு இருக்கேன், இல்ல நான் எனக்கு 45 வயசு ஆயிடுச்சு, திடீர்னு வேலையை விட வேண்டிய சூழ்நிலை, வேலையை விட்டேன், திருப்பி முயற்சி பண்றேன், கிடைக்கலன்னு சொல்லக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் இந்த சுக்கிர பகவான் உறுதியான ஒரு வேலை வாய்ப்பை கொடுப்பாரு. இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் என்ன பண்ணுவாருன்னா, நீங்க கொஞ்சம் முயற்சி பண்ணணும், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. நீங்க முயற்சி பண்ணால் மட்டுமே வெற்றி உறுதியா உண்டு. நீங்க முயற்சி பண்ணாம நீங்க டபுள் மைண்டடா இருந்தீங்கன்னா பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, யாரையுமே நம்ப மாட்டீங்க, உங்களே நீங்க நம்ப மாட்டீங்க. அப்ப எப்படி இருக்கும் வாழ்க்கை? கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய நண்பர்கள் மூலமாக, உறவினர்கள் மூலமாக, உங்களுக்கு தெரிஞ்சவர்கள் மூலமாக கண்டிப்பா உங்களுடைய வேலை வாய்ப்புகளை முயற்சி செய்தால் கண்டிப்பா உறுதியா வேலை இருக்கு. வேலையில பிரச்சனை உள்ளவர்களுக்கு வேலை மாற்றம் உறுதியா உண்டு. அதற்கான முயற்சிகளும் இந்த விருச்சிக ராசி என்பது செய்யலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா தொழில் செய்யக்கூடிய நபர். இந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு பிரச்சனை என்ன கேட்டீங்கன்னா, நீங்க பலதரப்பட்ட விஷயங்களை மைண்ட்ல வச்சிருப்பீங்க, ஆனா கடைசியில நடக்கும்போது அதெல்லாம் எதுவுமே நடக்காது. ஒரு இடத்துல உதாரணத்துக்கு ஒரு 10 லட்சம் வரணும்னு நினைச்சிருப்பீங்க வச்சுக்கோங்க, கடைசியில அங்க 1 லட்சம் 2 லட்சம் வரும். அது என்ன ஆகும்? உங்களுக்கு ஒரு பேக்லாக் கொடுக்கும். அதனால வேற இடத்துல ஒரு இடத்துல கடன் வாங்க வேண்டியிருக்கும். அதனால அந்த கடனை திருப்பி கட்ட முடியாம அதுக்கு வட்டி இட்டிட்டு போட்டு அப்படியே பயங்கரமான ஒரு பிரச்சனை இருக்கீங்க. அந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த சுக்கிர பகவான் கொடுப்பார். என்னன்னா, அந்த 6ஆம் இடத்துல கூடிய சுக்கிரன் என்ன பண்ணுன்னா, திருப்பி கொஞ்சம் கடன் தான் கிடைக்கும். சார் கடன் கிடைச்சா கூட போதும் சார், எனக்கு கடனே கிடைக்காம இருக்குன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு நல்ல வாய்ப்பு, அது எந்த டவுட்டும் கிடையாது. இல்ல சார் கடனா இல்ல, எனக்கு வேற ஏதாவது ஒரு வழியில வரணும் அப்படின்னா, அப்ப நீங்க அதிகமான முயற்சிகள் கண்டிப்பா எடுத்தாதான் நடக்கும்.
அப்ப எந்த மாதிரி முயற்சிகள் எடுக்கலாம்? பிசினஸ்ல இருக்கீங்க அப்படின்னா உங்க ப்ராடக்டை நிறைய பேருக்கு அதை ப்ரொமோட் பண்றதுக்கான ஒரு வழியை பாருங்க. நிறைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்துங்க. இந்த விருச்சக ராசி என்பதெல்லாம் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா நம்ம செய்யறதுதான் கரெக்ட், அது மாதிரி நினைக்காதீங்க. முதல்ல அது மைண்ட் செட்ல எடுங்க. 4 பேர்கிட்ட பேசுங்க, 4 பேர்கிட்ட கேளுங்க. அது உங்களுடைய மனைவியா இருக்கலாம், கணவரா இருக்கலாம், கூட பிறந்தவங்களா யார் வேணா இருக்கலாம். அவங்க கூட பேசி நம்ம இதை இந்த கம்பெனியை டெவலப் பண்றதுக்கு என்ன வழி, என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா அதன் மூலமாக பல முடிவுகள் வரும். அதன் மூலமாக உங்களுக்கு தொழில முன்னேற்ற பாதையை நோக்கி நகரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த சுக்கிர பகவான் கொடுப்பாரு. அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடியவர்கள்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஒரு பிசினஸ் பண்றீங்க, அதுல ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கீங்க, ஒரு ஸ்டாக்கை வாங்கி வச்சா, ஒரு ப்ராடக்டை வாங்கி வச்சா அது அடுத்த மாசம் நல்லா விற்கும், அதெல்லாம் செய்யுங்க. சூப்பரா உங்களுக்கு வருமானத்தை கண்டிப்பா கொடுக்கும் இந்த சுக்கிர பகவான். அதே போல இந்த சுக்கிர பகவான் ஒரு இடம் வாங்குறதுக்கு, வீடு வாங்குறதுக்கு, இல்ல வீடு இடம் மாற்றம் பண்றதுக்கு, இல்ல வீடு மாறி போவதற்கு, ஒரு வாடகை வீடு மாத்துவதற்கு, ஒரு மாடி வீடு கட்டுவதற்கு எல்லா அமைப்பையும் கொடுப்பாரு. என்னன்னா கொஞ்சம் லோன் வாங்கி தான் வாங்கணும், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. பணம் அங்க வந்துடும் இங்க வந்து நம்பி செய்யாதீங்க, அதுல மாட்டிப்பீங்க. லோன் வாங்கி பண்ணலாம் அப்படின்னா நீங்க பண்ணுங்க, அந்த லோன் ஈஸியா கிடைக்கும், அதுல டவுட்டே படாதீங்க. அப்ப அதை வாங்கி பண்ணலாமா சார், எனக்கு குரோத்தை கொடுக்குமானா கண்டிப்பா செய்யுங்க. காரணம் என்னன்னா உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு பகவான் வேற இருக்காரு, அவரும் உங்க ராசிக்கு 12ஆம் இடத்தை பாக்குறதுனால இந்த டைம்ல நீங்க சுப செலவுகள் செய்து கொள்வது சிறப்பு. அந்த சுக்கிரனும் 6ல இருக்கனால சுப செலவுகளா மாத்திட்டீங்கன்னு வச்சுங்க, தேவையில்லாத வேஸ்டா செலவு பண்ண வேண்டியது, உடல்நிலை பாதிப்புகள் வராது, இல்ல யார்கிட்ட ஏமாற வேண்டிய சூழ்நிலை வராது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்து கொள்வதற்கான ஒரு அற்புதமான அமைப்பை சுக்கிர பகவான் கொடுப்பார். அதே மாதிரி திருமணம் ஆகாதவங்க அடுத்த ஒரு மாசம் பெருசா முயற்சி பண்ணாதீங்க, நடக்காது. தேவையில்லாம நான் ஜோசியரை பார்த்தேன், ஜாதகம் பார்த்தேன், பொருத்தம் இருக்குன்னு சொன்னார், கடைசியில போய் பேசினா அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க, அவங்க பொருத்தம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். ஒரு மாசத்துக்கு தள்ளி போடுங்க, அது சிறப்பா இருக்கும். அதே போல இந்த மாதம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருமணத்துல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு, சண்டை இருக்கு, கோர்ட்டு கேஸ் இருக்குன்னா அதெல்லாம் பெருசா தலையிடாது. அதுல கண்டிப்பா பிரச்சனையை இந்த 6ஆம் இடத்துல கூடிய சுக்கிரன் கண்டிப்பா கொடுக்கும். பெண்களால் ஒரு அவமானம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு, பெண்களால் ஒரு அவப்பெயர் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. ஜாகிரதையா இருக்கு. விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய ஆண்கள் ஜாகிரதையா இருங்க. பெண்களுமே பெண்கள் மூலமாக ஒரு பிரச்சனைகள் வரும், சரிங்களா? அதனால உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், உங்க வேலை பார்க்குறதுல சீனியரா இருக்கலாம், அவங்க மூலயமா பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதிகமாகிறதுக்கான சான்சஸ் உண்டு அடுத்த ஒரு மாசத்துக்கு. ஆனா அது சம்பந்தமான ஏதாவது பிரச்சனை போயிட்டு இருக்குன்னா அதெல்லாம் தலையிடாதீங்க, ஒரு மாசம் கழிச்சு அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு அதெல்லாம் ஓரம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மொத்தத்துல விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி பலவிதமான நன்மைகளும் பலவிதமான தீமைகளும் கொடுக்க போது என்னென்னலாம் சொன்னு ஒரு வாட்டி பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிக்கிறது மிக மிக சிறப்பு. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார சுக்கிரனுடைய பலன்கள் மட்டும்தான். உங்க ஜாதகத்துல சுக்கிர பகவான் நல்லா இருக்காரு அப்படின்னா இதை விட அதிகப்படியான யோக பலன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பா உண்டு. அதை உங்க சுய ஜாதகத்தை வச்சும் பார்த்துக்க. ஜாதகத்துல அந்த சுக்கிரன் எப்படி பலமா இருக்காரு, அதே போல என்ன தசாபுத்தி நடக்குது, உங்க ஜாதகத்துல மற்ற கிரகநிலை என்ன அப்படின்னு சொல்றதை பொறுத்து இந்த பலன்கள் கண்டிப்பா மாறுபடும். ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவர்களுக்கு சிங்கிள் பேஜ்ல PDF ஃபார்மேட்ல வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். அதே போல நோட்ல எழுதாம இருக்கு, எனக்கு நோட்டு தொலைஞ்சு போச்சு ஜாதக நோட் அப்படின்னு சொல்றவங்களுக்கு 51 பக்கம் கொண்ட ஜாதகம் PDF, இதுல பலன்கள் வராது, வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இல்லை எனக்கு நோட்டே எழுதி கொடுங்க அப்படின்னு சொன்னாலும் நோட்ல எழுதி தருவோம். அதுக்கு ஒரு வாரம் டைம் எடுத்துக்குவோம். அதை மட்டும் வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புல இருந்து கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதகத்துல இந்த கிரகங்கள் எந்த மாதிரி ஒரு யோகா பண்ண கொடுக்க போகுதுன்னு டீட்டெயிலா ஜாதக பலன் பார்ப்பதற்கான வகுப்பு நடக்கும். அது மட்டும் இல்லாம திருமண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி, பிரசன்ன ஜோதிட முறைகள்ல தாம்பூல பிரசன்னம், சோழி பிரசன்னம், ஜாமக்கோல் பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம், தேவ பிரசன்னம் போன்ற பல வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பா நடக்குது. வெளியூர் வெளிநாட்டுல படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்பும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.